இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 4-9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 78. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு
கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13-17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடுகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படும் இவ்விழா திருச்சிலுவையின் மகிமை, சிலுவையின் வெற்றி, பெருமைமிகு திருச்சிலுவை நாள், உயிர் வழங்கும் அரிய சிலுவை, உயர்த்தப்பட்ட நாள் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இப்பெருவிழாவை கொண்டாடும் வேளையிலே இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்க்கும் முன் இதனுடைய வரலாற்று பின்புலத்தை சற்று ஆய்ந்து பார்ப்போம். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கான்ஸ்டான்டைன் என்ற ரோமை பேரரசரின் அன்னை புனித ஹெலேனா அவர்கள் ஒருமுறை புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்டபோது அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பூமியை அகழ்வதற்கு அவர்கள் தூண்டப்பட்டார். அவ்விடத்தை அகழ்ந்தபோது 3 சிலுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அ3 சிலுவைகளில் இயேசு அறையப்பட்ட சிலுவை எது என்பதை கண்டுபிடிக்க புனித ஹெலேனா ஒரு சோதனையை மேற்கொண்டார். அந்த சோதனையில், அதாவது மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் அவ்விடத்திற்கு கொணர்ந்தார். அப்பெண் முதல் 2 சிலுவைகளை தொட்டபோது அவரிடம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக 3வது சிலுவையை அவர் தொட்டதும் குணமடைந்தார். எனவே அச்சிலுவையே இயேசு அறையப்பட்ட சிலுவை என புனித ஹெலேனா அறிந்து கொண்டார். அச்சிலுவையை கண்டுபிடித்த இடத்தில்
புனித கல்லறை கோவில் நிறுவப்பட்டது. இக்கோவில் 335ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு செப்டம்பர் 13, 14 ஆகிய தேதிகளில் அர்ச்சிக்கப்பட்டது. இந்த அர்ச்சிப்பின் நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாள் என்று திருச்சபை கொண்டாடப்படுகிறது. இயேசு அறையப்பட்ட சிலுவையின் ஒரு பெரிய துண்டு புனித கல்லறையில் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. 614ஆம் ஆண்டு பெர்சிய நாட்டு அரசன் மெசபதோமியாவின் மீது, அதாவது புனித நாடுகள் இருக்கும் பகுதி, இதில் படையெடுத்து சென்று அங்கிருந்த குருக்கள், கன்னியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்து அங்கே இருந்த திருச்சிலுவையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதை 627ஆம் ஆண்டு ஹெராக்லியஸ் என்ற அரசன்தான் மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அதே இடத்தில் நிறுவினான். அன்றிலிருந்து மகிமை பொருந்திய திருச்சிலுவை அதே இடத்தில் இருந்து அனைவருக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறது. தூய ஆண்ட்ரோஸ் இவ்வாறு கூறுவார்: திருச்சிலுவை நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தது, அதுவே நமக்கு வாழ்வு தந்தது, விண்ணகத்தின் கதவை திறந்து தந்தது என்று. ஆம், இது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. தூய பவுலடியார் கூட இதே கருத்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 வலியுறுத்துவார். சிலுவையை பற்றிய போதனை அழிவுறுவோருக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை என்று. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஏதோம் என்ற நாட்டை சுற்றி வரும்போது ஓர் என்ற மலையிலிருந்து செங்கடல் சாலை வழியாக பயணப்படும்போது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். இதனால் கடவுள் அவர்கள் மீது சினம் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி சாகடிக்கிறார். ஆனால் மோசே மீண்டும் கடவுளிடத்தில் மன்றாடுகிற போது அவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு வெண்கல பாம்பு ஒன்றை செய்து அதனை மக்கள் நடுவே வை, அப்போது பாம்பினால் கடிப்பட்ட எவரும் அதனை பார்க்கிறபோது உயிர் பிழைப்பான் என்று மோசேயிடம் கூறுகிறார். மோசேயும் அவ்வாறு செய்ய இஸ்ரவேல் மக்கள் உயிர் பிழைக்கிறார்கள். இப்பகுதியில் வரக்கூடிய வெண்கல பாம்பு திருச்சிலுவையின் முன் அடையாளமாக இருக்கிறது. எவ்வாறென்றால், வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் வாழ்வு பெற்றது போல திருச்சிலுவையை பார்ப்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள். பொதுவாக சிலுவை மரணமானது அல்லது சிலுவையானது மிகவும் இழிவாக கருதப்பட்டது. இது கொடியவர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் தான் வழங்கப்படும். ஆனால் அப்படிப்பட்ட சிலுவை சாவை ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் படிக்கின்றோம்: கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படுபவரானார் என்று. ஆம், இயேசு தன்னை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டு சிலுவை மரணம் ஏற்றார் என்றால் அது அவர் நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால்தான் என்பதே உண்மை. தந்தை கடவுள் தன் மகனாகிய இயேசுவையே இவ்வுலகிற்கு அளித்தார் என்றால் இயேசு அதனை செயல்படுத்தினார். அதனால்தான் கடவுள் ஆண்டவர் இயேசுவை எப்பெயருக்கும் மேலாக உயர்த்துகிறார். நாமும் இறைவனின் திட்டத்தின்படி வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நம்மை மேலும் மேலும் உயர்த்துவார். இது ஒரு இயேசுவின் குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை இயேசு பைட்ஸ் என்ற சிறுவனோடு பேசிக்கொண்டிருந்த போது அவனிடத்தில்,
எதிர்காலத்தில் நீ என்னவாகப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு பைட்ஸ், நான் மிகப்பெரிய தச்சராக மாறி அரசர் அமர்வதற்கான சிம்மாசனம் ஒன்றை செய்வேன். அரசர் அதில் அமர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்குவார் என்றான். இயேசுவும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். பைட்ஸ் சில நாட்களுக்கு பிறகு ஜாப்பா என்ற ஓர் இடத்திற்கு குடிபெயர்ந்தார். ஆண்டுகள் பல கடந்தன. அப்போது இயேசுவை சிலுவையில் அறைய பிரத்யேகமான சிலுவை மரம் ஒன்று தேவைப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட சிலுவை மரம் செய்வதற்கு பெயர் போன பைட்ஸ் அங்கே அழைத்து வரப்பட்டான். அவன் இயேசுவுக்குத்தான் சிலுவை செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரியாமல் செய்தான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு உண்மையை அறிந்து கொண்டு இயேசு அறையப்பட்டிருந்த சிலுவையை நோக்கி ஓடினான். அவரை பார்த்ததும், நானே உமக்கு சிலுவை செய்யும்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுதான். அப்போது இயேசு அவனிடம், நீ சிறு வயதில் என்னிடம் என்ன சொன்னாய் என்று யோசித்துப் பார். அரசன் அமர்வதற்காக சிம்மாசனம் செய்வேன், அதிலே அரசர் அமர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்குவார் என்று சொன்னாய். இப்போது அனைத்துலகின் அரசனாகிய நான் இந்த சிலுவை என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஆசி வழங்குகிறேன் பார் என்று சொன்னார். இதை கேட்டு அவன் அமைதி அடைந்தான். சிலுவை அவமான சின்னம் அல்ல, அது அரியாசனம். அது வெற்றியின் சின்னம் என்பதையே இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. நாம் நமக்கு மீட்பை தரும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரைப் போல இறை வழியில் நடப்போம். அதன் வழியில் இறையாசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.